நமஸ்காரம். கல்லையும் கரைய வச்ச அனுமான். அனுமான் கல்லை தூக்கி கடலில் போட்டார், அதில் பாலம் கட்டி போகிறதுக்காக. கல்லை கரைய வச்சார் அனுமான், அதுவும் பாட்டு பாடி. அப்படின்னா அப்படி என்ன கதைன்னு பார்க்கலாமா? அஃப்கோர்ஸ் நீங்களாம் நிறைய பேர் இதை படிச்சிருப்பேன், யூடியூப்லலாம் வந்திருக்கும். எனவே இது என்னோட ஒரு பிரயாசை, இது இந்த கதையை உங்களுக்கு சொல்லலான்னு. கதைக்குள்ளே போகலாமா? இசையில் த பெஸ்ட் நாரதர். நாரதர்கிட்ட இருந்த வீணை பேர் மகதின்னு பேர். இந்த மகதி வீணையில நாரதர் பாட்டு பாடினா, இசையமைச்சு பாட்டு பாடினா கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? அவர் யாரோட புள்ள? சரஸ்வதியோட புள்ள. 64 கலைகளுக்கும் அதிபதி சரஸ்வதி. தன்னால வருமே, பிறந்ததுலேருந்தே அவருக்கு பாட்டு வரும். அவர் பாட்டை கண்டு மயங்காதவா கிடையாது. இந்த மகதியிலேருந்து வர நாதத்துக்கு மயங்காதவா கிடையாது. அதனால்தான் நாரதருக்கு பேரே நாத பிரம்மம்னு பேர். பட் இவருக்கு ஈக்குவலா, இவருக்கு மேலேயே, இவருக்கு காம்படிஷனா ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நம்ம ஹீரோ ஹனுமான். ஹனுமானும் வீணை வாசிப்பாராம். சில கோவில்களை நம்ம பார்த்துருக்கோம், ஹனுமார் வீணையை மடியில் வச்சுட்டு வாசிக்கிற மாதிரி. சில கோவில்கள், எல்லா கோவிலும் இருக்காது. எல்லா கோவிலும் சஞ்சீவ மலை தூக்குற மாதிரி இருக்கும், இல்லாட்டி கதையை கையில் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். சில கோவில்களில் ஹனுமார் வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஹனுமான் வீணையை மீட்டின்ண்டே பாட்டு பாடுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் தோடி ராகம். அதனால அது பேரே அனுபத் தோடின்னு பேர். அவர் புறத்தியார் கேட்கணுங்கிறதுக்கெல்லாம் பாட மாட்டார். தன் கண்ணை மூடிண்டு மெய் மறந்து ராமனை பத்தி பாடிண்டே இருப்பார். இதுல அனுமத்தோடிலேயே பாடிட்டு இருப்பார். அப்படியே அதுலேயே அசந்து படுவார் அவர். இந்த ஹனுமன் அப்படியே மெய் மறந்து கண்ணை மூடிண்டு அதுலேயே லயிச்சுண்டு ஸ்ரீராமனை பத்தி அப்படியே பாடிண்டே வீணை மீட்டின்ண்டே இருக்கார் இல்லையா? இதை ஒரு தரம் நாரதர் பார்க்குறார், இந்த பாட்டை கேட்குறார். அப்படியே மெய் மறந்து ஆச்சரியப்பட்டு போயிறார். அனுமன் தான் யாருக்காகவும் பாடுறது இல்லையே, தனக்கு மட்டும் இருக்கணும் தானே, தன்னோட சாந்திக்காக, தன்னோட மன அமைதிக்காக தானே பாடுறாரு. இது உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். இவர் அன்சங் ஹீரோ இல்லையா அந்த பாட்டு பாடுறதில்ல, அதனால இதை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நாரதர் டிசைட் பண்றார். அப்போ எப்படி இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் பல சங்கீத அகாடமிகள்லாம் விருதுகள்லாம் கொடுக்குறாங்க. பிரசிடென்டா பண்றாங்க. சங்கீத கலாநிதி அப்படின்னு அவார்டு தரோம். நான் இப்போ ரீசெண்டாக நடந்த சங்கீத கலாநிதி அவார்டை பற்றி சொல்லலை, ஜென்ரல் சங்கீத கலாநிதி அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. இசைக்கே அவாதான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் அப்படி சொல்றேன். இந்த மாதிரி அந்த காலத்துல தேவலோகத்திலேயே, மூணு லோகத்திலையும் இந்த சங்கீத கலாநிதி யாரு கொடுக்கணும், சங்கீதத்துல யாரு சிரேஷ்டன், சங்கீத கலாநிதி சொல்ல வேண்டாம், சண்டை வந்துடும். சங்கீதத்துல யார் சிரேஷ்டன், அவனுக்கு நம்ம தலைமை பதவி தரணும் அப்படின்னு ஒரு வருஷம் ஒன்று நடக்கும். ஸோ அந்த பேச்சு வர்ற போது நாரதர் ஹனுமானோட பேரை ரெக்கமெண்ட் பண்றார். தாயார் சரஸ்வதி கேட்கிறா, ஏண்டா நீ தான் நாத பிரம்மம், நீ ஹனுமானுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ற? ஹனுமானுக்கு சண்டை போட தெரியும், மரத்துக்கு மரம் தாவ தெரியும். அவனை நீ அவனுக்கு நீ சிபாரிசு பண்றியே, உனக்கு அவன் திறமை மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு.